திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே லாரி மோதி கார் கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் பலத்த காயமடைந்தார். திண்டுக்கல் மாவட்டம் சரவணம்பட்டியைச் சேர்ந்த பிரதீப் என்பவர் தனது மனைவி பெரியநாயகி மற்றும் குழந்தைகளுடன் பழனி சென்றுவிட்டு ஈரோட்டிற்கு சென்றுள்ளார். தாராபுரம் புறவழிச்சாலையில் சென்றபோது பின்னால் வேகமாக வந்த லாரி இவர்களின் கார் மீது மோதியது. இதனால் கார் வலதுபுற சாலையில் கவிழ்ந்து பெரியநாயகி பலத்த காயமடைந்தார். இந்த விபத்து காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கொப்பம்பட்டி ஸ்ரீ ஆண்டியப்பயனார் திருக்கோவில் வைர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். பாரம்பரிய முறைப்படி குதிரை, யானை, ஜல்லிக்கட்டு காளைகள் வரவழைக்கப்பட்டு சண்டை மேடம் முழங்க குதிரை, யானை நடனத்துடன் தேரோட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகத்தினர் சார்பாக தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் அசம்பாவிதங்கள் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விருதுநகரில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் நீர்வரத்து ஓடைகளை ஆக்கிரமித்துள்ள தனியார் நிறுவனத்திற்கு துணை போவதாக ஆட்சியருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆமத்தூர் அருகே நீர்வரத்து ஓடைகளை ஆக்கிரமித்து வேலி அமைத்துள்ளதாக தனியார் நிறுவனம் மீது விவசாயிகள் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். வருவாய் கோட்டாட்சியரின் ஆய்வில் ஆக்கிரமிப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் அதனை அகற்றுவதற்கான உத்தரவை ஆட்சியர் ரத்து செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆட்சியருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பட்டாபிராமபுரம் ஊராட்சியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கு அப்பகுதி பாமகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாமகவைச் சேர்ந்த பெண்கள் கடையை முற்றுகையிட்டு கடந்த 2 நாட்களாக போராட்டம் நடத்திய நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் டாஸ்மாக் கடையை அதிகாரிகள் திறந்ததை அடுத்து அப்பகுதியில் 4 கல்லூரிகள் செயல்படுவதால் கடையை மூடக்கோரி மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் பாமக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பிடிபட்ட 700 கிலோ கஞ்சா அடைக்கப்பட்டது. தாம்பரம், பல்லாவரம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் சுமார் 700 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இவற்றை செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவ கழிவு அழிப்பு நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் தீயிட்டு அடித்தனர். விழுப்புரத்தில் உள்ள கடைகளுக்கு விநியோகம் செய்ய வீட்டில் பான் மசாலா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 2 கைது செய்யப்பட்டனர். பழைய பூங்கா அருகே காவல்துறையினர் ரோந்து சென்றபோது சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த நபரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் பெயர் சதீஷ் என்பதும் பெங்களூருவில் இருந்து கார் மூலம் பான் மசாலா கடத்தி வந்து சத்யநாராயணன் என்பவர் மூலம் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் 180 கிலோ பான் மசாலா மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். நியாய விலைக் கடைகளில் POS மெஷினில் பதிவேற்றம் செய்யப்பட்ட புதிய மென்பொருளால் பொருட்கள் வழங்குவதில் ஏற்படும் காலதாமதத்தை சரி செய்ய வேண்டும் என கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் மயிலாடுதுறை ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு முறை கைரேகை பதிவு செய்ய வேண்டியுள்ளதால் நேர விரயம் ஏற்படுவதாக நியாய விலைக் கடை ஊழியர்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே காரையூரில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவுக்காக வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது. திருச்சி, சிவகங்கை, மதுரை என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 13 காளைகள் போட்டியில் களமிறக்கப்பட்டன. சுற்றுக்கு 9 வீரர்கள் வீதம் 13 குழுவினர் மாடுகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்க பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே அண்ணா நகரில் தெருநாய்கள் கடித்ததில் 2 ஆடுகள் உயிரிழந்தன. 5க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலத்த காயமடைந்தன. மணிமுத்து என்பவர் 50க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார். இவர் கிடையில் ஆடுகளை கட்டி வைத்திருந்த நிலையில் உள்ளே புகுந்த தெருநாய்கள் கடித்து குதறியுள்ளன. சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் நாய்களை விரட்டிவிட்டு ஆடுகளை காப்பாற்றியுள்ளனர். கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே நியாய விலை கடைக்குள் புகுந்து பெண் ஊழியர் மீது மிளகாய்பொடி தூவி 5 சவரன் நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பரவள்ளியில் உள்ள நியாய விலை கடையில் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த சுஜாதா என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்தபடி வந்த நபர் நகையை பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே குடிபோதையில் அண்ணனை கொன்று செப்டிக் டேங்கில் போட்ட தம்பி காவல் நிலையத்தில் சரணடைந்தார்.
நடுக்காவேரியைச் சேர்ந்த அஜித்குமார் வேலைக்கு செல்லாமல் தினமும் குடித்துவிட்டு தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் வியாழக்கிழமை இரவு குடித்துவிட்டு தகராறு செய்த அஜித்குமாரை அவரது தம்பி ராம்குமார் தட்டி கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ராஜ்குமார் தள்ளியதால் கீழே விழுந்த அஜித்குமார் தலையில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சதய விழாவையொட்டி திருச்சியில் இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை காவல்துறையினர் விரட்டி பிடித்தனர். சதய விழாவையொட்டி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கக்கூடாது என காவல் ஆணையர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் எச்சரிக்கையை மீறி இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனங்களில் அதிக ஒலியை எழுப்பியவாறு சாகசத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வடுகப்பட்டி கிராமத்தில் எருது விடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வடமஞ்சவரட்டு நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிய கண்டத்தில் வெடித்து தமிழ்நாட்டின் செல்வ விநாயகர் சுந்தரராஜ பெருமாள் குங்கும காளியம்மன் கோவில் வைகாசி பொங்கல் விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த போட்டியில் 14 காளைகள் பங்கேற்றன. ஒவ்வொரு காளைக்கும் 20 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் சுற்றுக்கு 9 வீரர்கள் வீதம் களமிறக்கப்பட்டனர். இதில் பிடிபடாத காளைகளுக்கும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை ஓட்டேரி பாஷ்யம் தெருவில் உள்ள டிஃபன் கடையில் 5000 ரூபாய் மாமூல் கேட்டு பொருட்களை உடைத்த பீமாராவ் குடியரசுக் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த கிஷோர்குமாரை கைது செய்து அழைத்துச் சென்றபோது வலிப்பு வந்து கீழே விழுந்ததாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சோதித்த போது வயிற்று வலி என கூறியதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சிறைக்கு செல்லாமல் இருக்க இத்தகைய செயல்களில் அவர் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டையில் மருந்து மற்றும் பூச்சிக்கொல்லி தயாரிக்கும் ரசாயன தொழிற்சாலையில் பணியாற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிரந்தர பணியாளர்களுக்கு வழங்கப்படும் தரமான உணவை ஒப்பந்த பணியாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் தொழிற்சாலை நிர்வாகம் 1 வார கால அவகாசம் கேட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. காரைக்காலில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தவிருந்த 500 கிலோ புதுச்சேரி அரசின் இலவச அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பட்டினம் பகுதியில் புதுச்சேரி உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஆய்வு நடத்திய போது சிறிய சரக்கு வாகனத்தில் கடத்தப்பட்ட அரிசி சிக்கியது. இதனை கடத்தி வந்த நாகை மாவட்டம் திட்டச்சேரியைச் சேர்ந்த செந்தில்குமார், குமரேசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தடுப்பூசி செலுத்திய சில நாட்களில் 17 ஆடுகள் உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரம் குறித்து கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். தர்மராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியம்மாள் என்பவர் வளர்த்து வந்த ஆடுகளுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு வருசநாடு கால்நடை மருத்துவக் குழுவினர் தடுப்பூசி செலுத்தியுள்ளனர். அதன்பின் அடுத்தடுத்து 17 ஆடுகள் நடுங்கியபடி மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கால்நடைத்துறை அதிகாரிகள் ஆடுகளுக்கு உடற்கூறு ஆய்வு செய்து புதைத்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 45 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் அடிப்படையில் வடக்குப்பேட்டை பகுதியில் உள்ள பிரபு, தொட்டசோமன் ஆகியோர் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது குட்கா, பான் மசாலா, ஹான்ஸ் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் பிரபல ரவுடியை காவல்துறையினர் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். புதிய பேருந்து நிலையம் பகுதியில் ஆயுதங்களுடன் மர்ம நபர் சுற்றித் திரிவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த அந்தோனி மைக்கேல் சுகந்தன் என்பவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இவர் மீது கொலை உட்பட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் யாரை கொலை செய்யும் திட்டத்துடன் பேருந்து நிலையத்தில் பதுங்கியிருந்தார் என்று விசாரிக்கப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கற்காவூரில் சுடுகாடு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியை நிறுத்தக் கோரி கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருக்கற்காவூரில் சாலையோரத்தில் அமைந்துள்ள சுடுகாட்டை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என ஒரு சமூகத்தினரும், அந்த சுடுகாட்டை சீரமைத்து சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என மற்றொரு சமூகத்தினரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சுடுகாட்டு பராமரிப்பு மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்கு கொள்ளிடம் ஒன்றிய அலுவலகத்தின் மூலம் டெண்டர் விட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் சுடுகாட்டு பணியை நிரந்தரமாக தடுத்து நிறுத்தக் கோரி தற்போது போராட்டம் நடைபெற்றது.
நெல்லை மாவட்டம் முக்கூடலில் பொருட்களை வாங்கிவிட்டு ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தியதாக மோசடி செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜவுளி கடை, இறைச்சி கடை, ஹோட்டல் என சுமார் 5 இடங்களில் 4 பேர் கொண்ட கும்பல் வாடிக்கையாளர்களைப் போல் பொருட்களை வாங்கிவிட்டு ஜிபே, போன்பே உள்ளிட்ட ஆன்லைன் பரிவர்த்தனை மூலமாக பணத்தை செலுத்தியதாக கூறிவிட்டு சென்றுள்ளனர். கடை உரிமையாளர்கள் வங்கி கணக்கை பார்த்தபோது பணம் வராதது தெரிய வந்ததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். விசாரித்த காவல்துறையினர் இசக்கிப்பாண்டி, கருப்பசாமி, செல்வகுமார் ஆகியோரை கைது செய்ததுடன் சுப்பையா என்ற சுபாஷை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாலை அமைத்து தர வேண்டி குடியிருப்பு வாசிகள் சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலசநத்தம் கிராமத்திற்கு அருகே தனியாருக்கு சொந்தமான ராயல் சிட்டி மற்றும் சிலிகான் வேலி ஆகிய குடியிருப்பு பகுதிகள் அமைந்துள்ளன. இங்கு சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. ஆனால் அந்த பகுதிக்கு செல்லும் சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாகவும் கடந்த 13 ஆண்டுகளாக மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு 15வது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக நிறைவேற்றக் கோரி சேலத்தில் அண்ணா தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவேறாமல் உள்ளதாக கூறி போராட்டம் நடந்தது. 2023ஆம் ஆண்டுக்கு பின் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்க வேண்டும், அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பலத்த காற்று வீசியதால் சேலம் ரயில் நிலையத்தின் பால் சீலிங் இடிந்து விழுந்தது. பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் முகப்பு பகுதி அழகுபடுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை வீசிய பலத்த காற்றில் டிக்கெட் கவுண்டரின் முன்பு அழகுபடுத்தப்பட்டு வந்த பால் சீலிங் திடீரென கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இதனால் அருகே இருந்த பயணிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருமங்கலம் திண்டுக்கல் 4 வழிச்சாலையில் 1/2 அடி ஆழத்திற்கு தோண்டப்பட்ட பள்ளம் 1 மாதமாகியும் இன்னும் சரி செய்யப்படவில்லை. வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்குவதாகவும் பள்ளத்தை உடனடியாக சீர் செய்ய வேண்டுமெனவும் வலியுறுத்தி குதிரைசாரிக்குளம் கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பேருந்து நிலையத்தில் நின்ற தனியார் பேருந்தின் பின்னால் அதிவேகமாக வந்த சரக்கு வாகனம் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கொண்டரசம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றி இறக்க தனியார் பேருந்து நின்றது. அப்போது பின்னால் வந்த காரும் முன்னே செல்ல வழியில்லாமல் நின்றது. அதன் பின் அதிவேகமாக வந்த சரக்கு ஆட்டோ பேருந்தின் பின்னால் மோதியது. இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத போதிலும் விபத்திற்கு யார் காரணம் என்பது தொடர்பாக ஓட்டுநர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தூத்துக்குடியில் மாமியாரை கொலை செய்த மருமகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டில் நாகம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நல்லக்கண்ணு கோபித்து கொண்டு சென்ற மனைவியை அவரது தாயார் அனுப்பி வைக்காத ஆத்திரத்தில் வெட்டி கொலை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தூத்துக்குடி மகிழா நீதிமன்றத்தில் விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் நல்லக்கண்ணுவிற்கு வாழ்நாள் முழுவதும் கடுங்காவல் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி முருகன் தீர்ப்பளித்தார். தேனி அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். வீரபாண்டியில் உள்ள தனியார் கல்லூரி அருகே முதியவர் ராசையா இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிர் திசையில் தவறாக வந்த பைக் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் நிலை தடுமாறி விழுந்த ராசையா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். எதிர் திசையில் வேகமாக வந்த மகேஷ்குமார் என்பவர் படுகாயமடைந்தார். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியசாமி கோயிலில் உண்டியல் காணிக்கையாக 54,11,645 ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் 162 கிராம் தங்கமும் 2 கிலோ 765 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக உண்டியலில் செலுத்தியுள்ளனர். மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தென்மாப்பட்டில் புனித அந்தோனியார் ஆலய சப்பரபவனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வைகாசி மாதத்தில் நடக்கும் இந்த திருவிழாவில் அந்தோனியார் திருவுருவம் வரைந்த கொடிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடந்த திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். விழாவையொட்டி ஆலயம் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. திருப்பூரில் போதிய கவனமின்றி சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் முதியவர் உயிரிழந்தார்.
ஆயக்காடு பகுதியில் சாலையை கடக்க முயன்றபோது வேகமாக வந்த கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட பழனியப்பன் என்பவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் குமாரமங்கலத்தில் சாலை நடுவே தடுப்புச் சுவரில் மோதி லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருவாரூரிலிருந்து பார்சல் ஏற்றி சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் டீசல் டேங்க் உடைந்து டீசல் வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. லாரி ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகர ரயில் நிலையத்தில் 12 பயணிகளை கத்தியால் சரமாரியாக தாக்கியதாக 39 வயது பெண்ணை காவலர்கள் கைது செய்தனர். ஹாம்பர்க் நகர ரயில் நிலைய நடைமேடை 13 மற்றும் 14 நின்றிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் சிலருக்கு மிக மோசமான காயம் ஏற்பட்டது. தாக்குதல் நடத்தியது யார் என காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் 39 வயது பெண் தனியாக தான் தாக்குதல் நடத்தியது தெரியவந்தது.